ஆரோக்கியமான செய்தி நேரம் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு ஆறுதலே இல்லை என்று சொல்லுகிற உங்களோடு கர்த்தர் இன்றைக்கு இடைபடுகிற வார்த்தை சங்கீதம் 119:50. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சிறுமையில் அவருடைய வசனமே நமக்கு ஆறுதல். அவருடைய வாக்கு தான் நம்மை ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, எத்தனையோ பேர் மன ஆறுதலுக்காக, மன நிம்மதிக்காக எத்தனையோ காரியங்களை நேரடியாக மறைவாக செய்கிறாங்க. ஆனால் அதில் முழுமையான ஆறுதலை அவங்களால பார்க்க முடிகிறதே இல்லை. வேதனையும் வியாகுலமும் பெருகிறதை தவிர ஆறுதல் அதில் கிடைப்பது இல்லை. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டபடி ஒரு மனிதனுக்கு ஆறுதலை தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை, அதாவது அந்த வசனம் மட்டும்தான். அந்த வாக்கு எப்படிப்பட்டது? நொந்து போய் சோர்ந்து போய் இருக்கிற நம்மையும் மற்றவர்களையும் கண்டிப்பாக அந்த வாக்கு, அந்த வசனம் உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. நாம் டைம் பாஸ் பண்ணுறதுனால, ரிலாக்ஸுக்காக நாம் யார்கிட்டையும் போய் மணிக்கணக்காக உட்கார்ந்து பேசுறதுனால நமக்கு ஆறுதல் கிடைப்பது இல்லை. அவருடைய வசனம் மட்டுமே நமக்கு ஆறுதல், அந்த வாக்கு மட்டுமே நம்மை உயிர்ப்பிக்கும். இந்த சங்கீதத்தினுடைய 51ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அகைந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினது இல்லை என்று சொல்லி, யாரும் பரியாசம் பண்றாங்க, கேலி பண்றாங்கன்னு சொல்லி வேதத்தை வாசிப்பதை, நேசிப்பதை, தியானிப்பதை நாம் விட்டு விடவே கூடாது. ஏன் சொன்னா, அவருடைய வேத வசனம் மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு நிரந்தரமான ஆறுதல். வேறு எதுவுமே நமக்கு ஆறுதல் தர முடியாது. அவருடைய வேத வசனம் மட்டுமே நிரந்தர ஆறுதலை தர முடியும். அதனால் நீங்க கவலைப்படவே வேண்டாம். கடந்து வருகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவருடைய வசனம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆறுதலை தரும், உங்களை கண்டிப்பாக உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. காட் bless you. நாம் ஜெபிக்கலாம். நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே, சிறுமையில் உம்முடைய வசனம் தான் எங்களுடைய ஆறுதலப்பா. உம்முடைய வாக்கு எங்களை ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பித்து நடத்தட்டும். பல சூழ்நிலைகளை தாண்டி வருகிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வேத வசனத்தினால் ஆறுதல் படுத்தும். உம்முடைய வாக்கு உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும். உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.